தமிழ்நாடு +2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 21. இந்த வீடியோ 10லேருந்து 15 மினிட்ஸ் போகும். நோட் புக் பென் வச்சுக்கோங்க. அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஓகே. சுந்தர், விவேக் அண்ட் பாண்டியன் ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2:1. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் இருக்கு. ஓகே. எப்போதும் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தானே ஏதாவது ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா மாத்திரம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. என்ன சரி, இப்போ அசட் சைடில் பார்க்கலாம். லேண்ட், டெட்டாஸ், கேஷ் பேங்க் இதெல்லாம் நார்மல் தான். ஓகேயா. P&L அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. இது உஷாரா இருக்கணும். இது வந்து ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ரேஷியோல போயிடும். ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோ. ஓகேயா. இட்ஸ் அ லாஸ். கிரெடிட் சைடு, அதாவது லைபிலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், ஜென்ரல் ரிசர்வ், கிரெடிட் நார்மல். ஜென்ரல் ரிசர்வ் அதே மாதிரி இட் வில் கோ டு ஓல்டு பார்ட்னர் இன் ஓல்டு ரேஷியோ. இதெல்லாம் முக்கியம். இது மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா மாதிரி தெரியும். அப்போதான் நமக்கு அந்த ஆன்சர் போடும்போது இல்லை இந்த ஸ்டெப் நம்ம மறக்காம இருப்போம். ஓகேயா. சரி, இப்போ என்ன இருக்கு? ஆன் 1/1/2019 பாண்டியன் டேட். இந்த டேட் என்னன்னு பார்க்கணும். 1/1 இது எங்க டேட் இருக்குது? டிசம்பர். ஸோ அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தெர் இஸ் நோ கேப். சில சமயம் கேப் இருந்தாங்கன்னா ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட்னு வரும். ஸோ நோ கேப் ஹியர். Okay, the following arrangements are made. Stock to be depreciated. Depreciateனா விலை குறையிறது. Since it is a stock is an asset, it is a loss. 10% is how much? Stock வந்து 20,000 இருக்கு. So 20,000ல 10% equal to correct 2,000 rupees. ஓகேயா. Land is to be appreciated by 11,000. Appreciateனா அதிகமாகுது. Again, land is an asset. அப்படின்னா is a gain. இதுல பர்சன்டேஜ் எதுவும் இல்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. பைன்னு சொன்னா பைன்னு அமௌண்ட் கொடுத்தா அதுதான் அந்த அப்சல்யூட் அமௌண்ட் தான். ஓகேயா. கொடுத்துருக்க அமௌண்ட் தான் கெயின். ஓகே. ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் டெட்டார்ஸ் பை 3,000. டெட்டார்ஸ்ங்கிறது அசட். கரெக்ட். ரெடியூஸ்னா லாஸ். ஸோ அசட் ரெடியூஸ் ஆச்சுன்னா இதுவும் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நோ நீட் டு கால்குலேட் எனி பர்சன்டேஜ். ஓகேயா. The final amount due to Pandian was not paid. Not paidனா அப்போ அது லோன் அக்கௌண்ட் இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ் லோன் அக்கௌண்ட் இருக்கும். அது ரெண்டு இருக்கு. அதாவது பார்ட்னர் நேம் வச்சு லோன் இருந்ததுன்னா அவர் வந்து டை ஆகாம இருந்தா. ஓகேயா. டை ஆச்சுன்னா இட் வில் கோ டு எக்ஸிக்யூட்டிவ். அதான் டிஃபரன்ஸ். ஆனால் ரெண்டுமே லோன்ல தான் போகும், நாட் பெய்டுங்கிறதுனால. ஓகேயா. ப்ரிப்பேர் தி வேல்யூஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ங்கிறாங்க. ஆன்சர் கீழே இருக்கு. அப்படியே நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக நான் போடலாம். ஓகேயா. நான் போட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வில் டூ ரிவேல்யூஷன் அக்கௌண்ட். ஓகேயா. செகண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், தேர்டு பேலன்ஸ் ஷீட். ஸோ ரிவேல்யூஷனில் பார்த்துட்டோம், 2 லாஸ் ஒரு கெயின். ஓகேயா. ரிவேல்யூஷனில் எப்போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு டிக் வச்சுக்கோங்க அதே மாதிரி. ஓகேயா. ஸோ லாஸ் இஸ் 2,000. ஸோ ரிவேல்யூஷனில் எப்போதுமே டெபிட் சைடில் லாஸ் வரும், கிரெடிட் சைடில் கெயின் வரும். ஓகேயா. கிரெடிட் டெபிட் போட்டுக்கோங்க. ஓகே. ரிவேல்யூஷன் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் எதுன்ட்டிங்களா? ஓகே. ஸோ 2 ஸ்டாக் 2,000 டிக் அடிச்சுக்கோங்க. இங்கே வேணாம், இங்கே அடிச்சுக்கோங்க 2,000. அடுத்தது 2 debtors 3,000 லாஸ். ஓகே. தென் பை லேண்ட் 11,000. அவ்வளோதான். ஸோ இப்போ கிரெடிட் இஸ் கிரேட்டர் தென் டெபிட். ஸோ இட்ஸ் அ ரிவேல்யூஷன் ப்ராஃபிட். ஓகே. எவ்வளோ அமௌண்ட்? 11 - 5 ஈக்குவல் டு 6,000. ஓகே. இவங்க ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3:1. ஸோ அப்படியே 6,000னா 3,000, 2,000, 1,000 வரும். ஓகேயா. அழகாக போட்டுடலாம். இங்கே நான் போட்டு காமிச்சிடுறேன். 6,000 இன்டூ 3/6. 6ங்கிறது 3 கூட்டணும். 3, 2, 1 கூட்டினீங்கன்னா 6 வரும். ஸோ 3/6ங்கிறது 1/2. அப்போ 3,000. அதே மாதிரி இவருது 6,000
இன்ட்டு 2/6. இதுவும் 1000 2000. ஓகேயா? இவருது 6000 இன்ட்டு 1/6 அப்படின்னா 1000. ஓகேயா? ஸோ ரிவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டாச்சு. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் போடலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ள 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் கொண்டு வரணும். ஏ, ஓகே, தென் பி இஸ் ரிசர்வ், சி இஸ் P&L, ஓகே, தென் டி இஸ் ரிவேல்யூவேஷன். அல்லாட்டி 1 2 3 போட்டுறேன். ஒரு நிமிஷம், சாரி, வெரி சாரி. என்னால பாஸ் பண்ண முடியல இந்த வீடியோல. ஸ்கிரீன் ரெக்கார்டிங் 2 3 3 4. ஓகேயா? இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொண்டு வரலாம். எங்க இருக்கு? ஓகே, T 40 10. ஓகே, 50 40 10 கொண்டாச்சு. அடுத்தது வெரி சாரிப்பா, வெரி சாரி. ஜெனரல் ரிசர்வ் 36,000. ஓகே, 36 இன்ட்டு 3/6னா half 18,000. அதே மாதிரி இன்ட்டு 2/3னா 2/6, சாரி 2/6னா அது 12,000. கரெக்ட். ஸோ 18 12 6. ஓகேயா? ஜெனரல் ரிசர்வ் போட்டாச்சு. அடுத்தது P&L அக்கௌண்ட் லாஸ்ட் 6,000. அப்போ அதே மாதிரி 3000 2000 1000 வந்துடும். போட்டாச்சு. 3,000 2,000 வந்துடும். ஸோ கேபிட்டல் கொண்டு வந்தாச்சு, ஜெனரல் ரிசர்வ் மாற்றியாச்சு, P&L அக்கௌண்ட் போட்டாச்சு. ஃபோர்த் இஸ் ரிவேல்யூவேஷன் 3 2 1. அதுவும் அதே மாதிரி 3 2 1. ஓகேயா? சூப்பருங்க, அவ்வளோதான். ஓகேயா? இப்போ டோட்டல் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்னர்ஸ் ஒன்று கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்களுக்கு மொத்தம் பேலன்ஸ் கேரிட் வரும் 6852. இவருக்கு மொத்தம் எக்ஸிக்யூட்டர் சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா டை ஆச்சுன்னா எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகேயா? அது ஏன்னா அந்த அந்த நேமில் யாரும் இல்லாததுனால அவரோட யார் லீகல் ஹேரோ அவரோட அக்கௌண்ட் போகும். அதாவது லீகல், அதுக்கு பேரு தான் எக்ஸிக்யூட்டர்னு பேர். ஓகேயா? ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட் போடலாமா? இப்போ ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் கொண்டு வந்துடலாம். அப்படி இது வேற கலர் வச்சுக்கலாம், வேற கலர் வயலட். ஓகே, ஃபர்ஸ்ட் 68 52. கரெக்ட், 68 52. தென் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் 16,000. ஓகே, போட்டாச்சு. தென் ஏற்கனவே பார்த்துட்டு வாங்க. ஸ்டாக் டு பி டிப்ரிஷியேட்டட்னா அப்போ 18,000 வரும். ஓகே, டெட்டாஸ் பை 3,000 ரெடியூஸ்னா 27,000 வரும். லேண்ட் டு பி அப்ரிஷியேட் பை 11,000னா 91,000 வரும். ஸோ 91 18 27. இதில் மிஸ்டேக் இருந்தால் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டை வந்து டேலி ஆகாமல் ஆயிடும். அதனால பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாமல் இருந்தால் நம்ம மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ 3 போட்டாச்சு. அடுத்தது கேஷ் அட் பேங்க். இது தேவையில்லை, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ 14,000. ஓகே, ஓகேயா? லேண்ட் போட்டாச்சு. 91 18 27 கேஷ் அட் பேங்க். ஓகே, இப்போ இந்த பக்கம் மிச்சம் இருக்கிறது ஃபைனலாக என்ன இருக்கு? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாச்சு. தென் ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது ஒன்லி கிரெடிட்டாஸ் 14,000. ஓகேயா? கிரெடிட்டாஸ் 14,000. ஓகே, இப்போ டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணீங்கன்னா 14 30 1,50,000. இந்த பக்கம் 91 8 99 109 129 136 146 150. எஸ், 1,50,000. ஓகேங்க, டேலி சூப்பர். ஓகேயா?
ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டேலி ஆகணும். ஸோ மிஸ்டேக் எங்கே வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேர்ஃபுல்லாக போடணும், அதே மாதிரி ரிவாலுவேஷனில் கரெக்டாக போடணும். ஓகேயா? இது இல்லஸ்ட்ரேஷன் 21/21. ஓகே, நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.